முதலாவது நிகழ்வாக திருவண்ணாமலை சோல் ஃப்ரீ இன்ஸ்பயர் அமைப்பின் ஒருங்கிணைந்த முதுகு தண்டுவடம் மறுவாழ்வு பயிற்சி மையத்தினை காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைக்க மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம். ரெண்டாயிரத்தி 12 என்னுடைய பிஇ கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் சென்னையில் ஒரு 2 கம்பெனி எம்என்சியில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆல்மோஸ்ட் கன்னியாகுமரி டு காஷ்மீர் வரைக்கும் சர்வீஸ் இன்ஜினியராக ட்ராவல் பண்ணியிருக்கேன். 2016 தீபாவளிக்காக வீட்டுக்கு வந்துட்டு திரும்பி ரிட்டன் இங்கேருந்து போகும்போது எனக்கு ஒரு பைக் ஆக்சிடெண்ட் ஒன்று ஆகிடுச்சு. பைக் ஆக்சிடெண்ட் ஆன பிறகு பெட் ரிட்டன்லாம் இருந்தேன். இப்போ ஆஃப்டர் சோல் ஃப்ரீயில் நான் ஜாயின் பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் எனக்கு வாக்கரில் ஏஞ்சி நடக்க முடியுது. 2 paraplegic girls I knew. They were cooking, they were cleaning from their wheelchair, but they were told that they are a shame, a burden and a curse, and poison was left next to them and they drank it and passed away. Then I couldn't imagine all over India what must be happening. So I said, even if there is one person that I can help, then I'm going to do that, and that's how Soul Free started. Namaste, I'm Preeti Srinivasan. At the age of 18, I had been chosen in the top 2 percentile of the student population in the US. I became the under-19 Tamil Nadu captain in girls cricket. I had gone for a college excursion to Pondicherry. We were playing in about 2.5 feet of water, and I stumbled. I knew I was going to fall, so being a seasoned swimmer, I dove in face forward. Life as I knew it was over in that split second. Training 6-7 hours a day to being told that you're going to be a quadriplegic, you're never going to be able to move anything below your neck is not an easy thing for an 18-year-old to just absorb. If a person with spinal cord injury is given training in how to take care of themselves physically, psychologically, and from a socio-economic perspective, they can lead a normal lifespan. That's where Soul Free comes in. The government of Tamil Nadu has recognized the value of our work. They gave us a building. Today we have successfully constructed a 20,000 square feet integrated spinal rehabilitation center. Inspire will provide holistic integrated treatment options. இந்த இம்ப்ரூவ்மெண்ட்டு சோல் ஃப்ரீயில் சேர்ந்ததால் மட்டும்தான் எனக்கு இது சாத்தியமாச்சு. நெக்ஸ்ட்டு பேரா ஒலிம்பிக் கேமில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணணுன்ற ஒரு தாட்டும் இப்போ லாஸ்ட்டு 6 months அதுக்கு ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்கேன். We need India to join hands with Soul Free and ensure that our ultimate vision, that nobody, no man, no woman, no quadriplegic, no paraplegic, that nobody is forced to commit suicide because of a physical condition they have no control over. சோல் ஃப்ரீ இன்ஸ்பயர் அமைப்பின் நிர்வாகி செல்வி பிரீத்தி ஸ்ரீனிவாசன் அவர்களை இத்திட்டத்தினை பற்றி விளக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மாற்றுத்திறனாளிகள் என்பவர் மாற்றம் எங்களால் பண்ண முடியும், ஆனால் அதுக்கு எங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அந்த ஒரு ஈக்குவட்டபிள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், வாய்ப்பு நம்மளுக்கு கிடைக்கணும். அப்போது இந்த சோல் ஃப்ரீ இன்ஸ்பயர் சென்டர் அப்படிங்கிறது மாற்றுத்திறனாளிகள்லேயே ரொம்ப பாதிக்கப்பட்டவர். எப்படின்னா, முதுகு தண்டுவடம் பாதிப்பு யாருக்கு வேணால் எந்த செகண்ட் வேணால் நடக்கலாம், ஒரு நொடியில் நடந்துடுறது. அப்புறம் அவங்களுக்கு வாழ்நாள் பூரா வீல் சேரில் இருக்கிற மாதிரி ஒரு நிகழ்வு ஏற்படுறதுன்ற போது அவங்களுக்கு மறுவாழ்வு பயிற்சி இருந்தால் தான் அவங்களால வாழ முடியும். இந்த இன்ஸ்பயர் சென்டர் ஒருங்கிணைந்த முதுகு தண்டுவடம் பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு மறுவாழ்வு பயிற்சி கொடுக்கும், அவங்களுக்கு திருப்பி மனசில் தைரியம் கொடுக்கும், அவங்களுக்கு திருப்பி இந்த புது உடம்புல எப்படி வாழறதுன்னு சொல்லித்தரும், அவங்களுக்கு திருப்பி எப்படி போய் சம்பாதிக்கிறது, வாழ்க்கையை நல்ல விதமாக வாழறதுங்கிறது சொல்லி தந்து நாங்கள் எல்லாருக்கும் ஒரு புதிய ஆப்பர்ச்சுனிட்டி, அந்த வாழ்க்கை திருப்பி தரணும்னு நினைக்கிறோம் சார். அதுக்கு நீங்கள் துவக்கம் பண்ணி கொடுத்தது எங்களுக்கு பெரும் பாக்கியம். இருளில் இருக்கிற வாழ்க்கைக்கு நீங்கள் ஒரு உதய சூரியனாக வந்திருக்கீங்க. இந்த துவக்க விழாக்கு நீங்கள் ஒத்துக்கொண்டதே எங்களுக்கு பெரிய பாக்கியம். நம்ம திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டில் நம்ம ஏவா வேலு சாரும்
பெரிய எல்லா விதமான அரசு அதிகாரிகளுக்கும் எங்களோட சப்போர்ட் கிடைச்சிருக்கு. அதுக்கு நாங்கள் ரொம்ப ரொம்ப பணிவாக நன்றி சொல்கிறோம் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். Honorable Deputy Speaker Mr. K. Pichandi, District Collector Mr. P. Murugesh, Superintendent of Police Mr. Pavan Kumar Reddy, MLA Mr. Giri, Municipal Commissioner of Tiruvannamalai Mr. Parthasarathy, Deputy Director of Health Services Dr. Selvakumar, Acting Joint Director Health Services Dr. Pandian, Dean in charge of Tiruvannamalai GH Dr. Shakil Ahmed, executives from the Electricity Board, and Mr. Krishnan from Ramanashram, our dear guests, supporters, well-wishers, members of the press, our management committee, our dedicated staff, and our dear residents and co-residents. Unga ellorukkum namaskaram. இந்த முக்கியமான தினத்தில் உங்களை அனைவரும் அன்புடன் வரவேற்கிறோம். நம்ம ஆனரபிள் சிஎம் தன்னுடைய வேல்யூபிள் சமயத்தை ஒதுக்கி இந்த திறப்பு விழாவை நடத்தி வைத்தார். அவருக்கு எங்களுடைய மனம் நிறைந்த நன்றியை தெரிவிக்கிறோம். இன்று December 3rd, International Day of Persons with Disabilities. இந்த மக்களுக்கான இந்த தினம் ஒதுக்கி வச்சிருக்கு. இந்த குறிப்பிட்ட நாளில் இன்ஸ்பயர் சென்டர் திறக்கப்பட்டுள்ளன. This is a big honor, big blessing for all of us. Soul Free is a public charitable trust. Preeti madam சொன்ன மாதிரி முதுகுத்தண்டு காயத்தினால பாதிக்கப்பட்டவருக்காக இந்த organization has been set up. It is only with the tremendous support and help from the Tamil Nadu government and officials from the local collector's office, municipal corporation, electricity board, health department, PWD, and many others like that who have come together to set up this India's first integrated spinal rehabilitation center here in Tiruvannamalai. We believe that every differently abled person should be provided the support and opportunities to become positively abled. நம்ம சமுதாயத்தில் ஒரு skilled abled personாக இவ எல்லாரும் நம்ம கூட வாழணும். This is our wish, our dream, and with all our help, I am sure this is possible. Nandri. I now invite our Honorable Deputy Speaker to please light the lamp.
first. No, MLA. I now invite our MLA, Mr. Giri, to say a few words. இன்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் கழகத் தலைவர் அண்ணன் தளபதி அவர்களின் தொடங்கி வைத்த சோல் ஃப்ரீ இன்ஸ்பயர் சென்டரை திறப்பு விழாவிற்கு சென்னையில் நடைபெற்ற காணொலி மூலம் நடைபெற்ற இந்த திறப்பு விழாவில் கலந்து கொண்ட பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் இங்கே அரசின் சார்பில் கல்வெட்டை திறந்து வைத்து வாழ்த்துறை வழங்க இருக்கின்ற தமிழ்நாடு அரசின் சட்டமன்ற பேரவையின் துணைத் தலைவர் கீழ்பெண்ணாத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் அவர்களே, தலைமை பொறுப்பேற்றிருக்கின்ற மாவட்ட ஆட்சியர் அவர்களே, மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரியின் முதல்வர் அவர்களே, மருத்துவர்கள் அண்ணன் ஸ்ரீதரன் அவர்களே, அரவிந்தன் அவர்களே, இணை இயக்குனர் மருத்துவர் பாண்டியன் அவர்களே, நகராட்சி ஆணையர் அவர்களே, இந்த நிறுவனத்தின் 2 சவால்களை நிறைவேற்றுகின்ற இடத்தில் இருக்கின்ற அன்புக்குரிய பிரீத்தி சீனிவாசன் அவர்களே, செங்கம் சட்டமன்ற தொகுதி மக்களின் சார்பில் என் சார்பில் அன்பு கலந்த வணக்கத்தை அன்போடு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்புக்குரிய சகோதரி பிரீத்தி சீனிவாசன் 2 சவால்களை சந்திக்கிறார் என்று சொல்வது, ஒரு பெண்ணுக்கு சம உரிமை கொடுப்பதற்கு ஏற்காத நாடு இந்த நாடு. அந்த நாட்டில் ஒரு பெண்ணாக பிறந்து அதையும் தாண்டி நல்ல நிலையில் இருந்து உதவி செய்வதற்கே ஒரு பெண்ணால் முடியாது, சமூகம் ஒத்துக்கொள்ளாது, குடும்பத்தில் இருப்பவர்களே ஏற்க மறுப்பார்கள். ஆனால் இந்த முதுகுத்தண்டு பிரச்சனையின் காரணமாக தானே பாதிக்கப்பட்டு அந்த பாதிக்கப்பட்ட மக்களை உணர்ந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவுகின்ற மனப்பான்மை ஒரு தைரியமாக பெரியார் கண்ட புதுமை பெண்ணாக அன்புக்குரிய சகோதரி பிரீத்தி சீனிவாசன் அவர்கள் இந்த அமைப்பை உருவாக்கி, நான் இப்போதுதான் இந்த செய்தியில் பார்த்தேன், 9 ஆண்டு காலமாக அவர் அந்த பணியை செய்து கொண்டிருப்பதாக சொல்லியிருக்கின்றார்கள். ஆனால் இந்த இடத்தை அரசின் சார்பில் கேட்டபோது மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர்களும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரும் இந்த இடத்தை பார்வையிட போது தான் உடன் வந்தேன். அதன் பிறகு இன்று தான் இங்கே வந்திருக்கின்றேன். காணொலியிலே பேசிய அன்பு சகோதரி பிரீத்தி சீனிவாசன் சொல்லும்போது, மாவட்ட ஆட்சியராக இருந்தாலும் பொதுப்பணித்துறையாக இருந்தாலும் மருத்துவத்துறையாக இருந்தாலும் இதில் இருக்கின்ற மின்சாரத்துறையிலிருந்து அனைத்து துறைகளும் நகராட்சி உள்பட அனைத்து துறைகளும் எங்களுக்கு உறுதுணையாக இருந்து இதை சீக்கிரம் திறப்பதற்கு, இந்த மக்களுக்கு உதவியாக இருப்பதற்கு எங்களுக்கு உறுதுணையாக அனைத்து அரசு அலுவலக பெருமக்களும் இருந்தார்கள் என்று சொன்னால், ஊனமுற்றவர்கள் என்று இருந்த இந்த பெயரை கூட மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் தலைவர் கலைஞர் அவர்கள்தான் மாற்றுத்திறன் கொண்டவர்கள் என்று, மாற்றுத்திறனாளிகள் என்று பெயர் வைத்தார்கள். இந்த மாற்றுத்திறனாளிகளை கடந்த அரசு எப்படி நடத்தியது என்பதையெல்லாம் நாடறியும். இருந்தாலும் மாற்றுத்திறன் கொண்ட நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு இந்த நாள் உலக மாற்றுத்திறனாளிகளுக்கான நாள். எனவே இந்த நாளை மையமாக கொண்டு இந்த நிறுவனம் உருவாக்கப்பட்டு திறக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த நிறுவனம் இன்னும் பல மக்களுக்கு என்ன நோக்கத்தோடு தொடங்கப்பட்டதோ அந்த நோக்கம் முழுமை பெற வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகின்றேன். வணக்கம். Thank you, sir. I now invite our collector. அனைவருக்கும் வணக்கம். இன்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் போர்க்கரங்களால் த சோல் ஃப்ரீ இன்ஸ்பயர் சென்டரை துவங்கி வைத்தார்கள். அதைத் தொடர்ந்து இந்த திறப்பு விழாவுக்கு வருகை தந்து தலைமையேற்றியுள்ள மாண்புமிகு சட்டப்பேரவை துணைத் தலைவர் அவர்கள்,
மதிப்பிற்குரிய செங்கம் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள், மதிப்பிற்குரிய காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் மற்றும் இங்கே வரை தந்துள்ள அனைத்து துறை அதிகாரிகள், சுகாதாரத்துறை அதிகாரிகள், பத்திரிகை நண்பர்கள், அப்புறம் இங்கே பயன்பெறும் பயனாளிகள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று இந்த தேதியில் இந்த மாதிரி ஒரு ரீஹாபிலிட்டேஷன் சென்டரை துவங்கி வைக்கிறது எனக்கு பெருமையாக இருக்குது, நம்ம டிஸ்ட்ரிக்ட்டுக்கு பெருமையாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி உலக மாற்றுத்திறனாளிகள் தினம். இப்போ இந்த சென்டருக்கு இங்கே வர்றதுக்கு முன்னாடி கூட ஒரு மாற்றுத்திறனாளியோட நிறுவனத்தில் தான் போயிட்டு அங்கே அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுட்டு தான் வந்தேன். ஸோ இந்த சென்டர் துவங்கிறதுக்கு நிறைய வரலாற்று இருக்குது. அந்த எந்த அளவுக்கு இந்த பிரீத்தி சீனிவாசன் அந்த கோஃபவுண்டர் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க இந்த நிறுவனத்தை உருவாக்குறதுக்குங்கிறது எனக்கு கடந்த 6 மாதம் காலமாக நான் இந்த நம்ம மாவட்டத்தில் கலெக்டராக இருக்கிறேன். அப்போ அவங்க கூட ட்ராவல் பண்ணியிருக்கிறேன். ஸோ முதல்ல எப்படி இதோட அங்கீகாரம் இல்லாமல் ஒரு கட்டிடத்தை கட்டிட்டாங்க, அதுக்கப்புறம் இதை எப்படி அங்கீகாரத்தை கொண்டு வர நம்ம வரன்முறைப்படுத்தி அதை அங்கீகாரம் சான்று கொடுக்க வேண்டியது இருந்துச்சு. அப்போது மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்து கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன்னா அவங்க தான் சொன்னாங்க, இது எப்படியாவது நம்ம ஒரு வாரத்தில் இவங்களுக்கு அங்கீகாரம் என்னென்ன துறையில் அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு பெண்டிங்காக இருக்குதோ அது அவ்வளவு துறையிலையும் உடனே நீங்கள் கூப்பிட்டு பேசி அங்கீகாரம் கொடுங்கன்னாங்க. 3 நாள் தான் ஆச்சு. 3 நாளில் இதுக்கு சுகாதாரத்துறையிலேருந்து அங்கீகாரம் கொடுக்க வேண்டியிருந்துச்சு, நகராட்சியிலேருந்து அங்கீகாரம் கொடுக்க வேண்டியிருந்துச்சு, எல்லா துறையிலேருந்து அங்கீகாரம் எடுத்து 4 துறையோட அங்கீகாரம் எடுத்துகிட்டு நேரடியாக வீட்டுக்கு சென்று பிரீத்தி சீனிவாசனிடம் மாண்பு பொதுப்பணித்துறை அமைச்சர் தன்னோட கைகளாலேயே நேரடியாக போய் வழங்கினாங்க. அன்றைக்கி அது என்னென்னா இதோட முக்கியத்துவம் நமக்கு புரியுது. இது இந்தியாவிலேயே இன்டகிரேட்டட் ஸ்பைனல் ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்னு நம்ம சொல்கிறது அது ஒரு தனிநபர் தன்னோட சொந்த முயற்சியால் இந்த நிறுவனத்தை உருவாக்கி எந்த சப்போர்ட்டும் இல்லாத சூழ்நிலையில் மாவட்ட நிர்வாகத்தையும் அப்போ அரசாங்கத்தையும் நாடி அவங்கள்ட்டோட உதவியை கேட்டு அதுக்கப்புறம் இதை படிப்படியாக செங்கலாக இவங்களை பார்த்து கட்டியிருக்கிறாங்க. ஸோ இந்த சென்டர் தயவுசெய்து எல்லோரும் பயன்படுத்திக்கோங்க. இதோட கேப்ஷனே உங்களுக்கு நல்லா இருக்கும். அந்த புக்லெட்டில் பார்க்கும்போது ஸோ பாசிட்டிவ்லி எபிள்டுன்னு டிஃப்ரெண்ட்லி எபிள்டுங்கிற வார்த்தையை போய் உங்களுக்கு பாசிட்டிவ்லி எபிள்டுங்கிற அந்த வார்த்தையை கேப்ஷனாக நீங்கள் கொடுக்குறதே எந்த அளவுக்கு உங்களோட மென்டல் அப்ரோச் எப்படி இருக்குதுன்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ எப்போவுமே பாசிட்டிவாக இருங்க. இந்த மாதிரி ஒரு டிசேபிலிட்டி இருக்குதுன்னு கூட நீங்கள் மறக்கிற அளவுக்கு நீங்கள் இருக்கலாம். உங்களுக்கு மென்டலாக ஃபிசிக்கல் டிசேபிலிட்டியோட நமக்கு மென்டல் டிசேபிலிட்டி தான் இருக்கக்கூடாது. மனதளவில் நம்ம எந்த அளவுக்கு நம்மளை தயார்படுத்திக்கிறோம், எந்த அளவுக்கு அடுத்து முன்னேற முடியும் அப்படின்னு பார்க்கணும். நிறைய பேர் ஃபிசிக்கலாக டிசேபிள் ஆனாலும் எதில் இருந்தாலும் ஒவ்வொரு துறையிலையும் அவங்கவுங்க முன்னேறி இருக்காங்க. நீங்கள் நம்ம மாநிலத்திலே பார்க்கலாம். நம்ம ஃபிசிக்கல் டிசேபிள் பர்சன்ஸ்க்கு ஒலிம்பிக்ஸ் நடக்குது, நம்ம மாநிலத்தில் கோல்டு மெடல் வாங்கியிருக்கிறோம் நம்ம. அதே மாதிரி ஒவ்வொரு துறையிலையும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணுங்கள். ஆனால் மென்டலாக நீங்கள் டவுன் ஆகிடாதீங்க. அதுதான் என்னோடய வேண்டுகோள். என்னென்னா மனத அளவில் கொஞ்சம் நீங்கள் தயவுசெய்து தன்னைத்தானே தயார்படுத்திக்கோங்க. உங்களுக்கு எதெல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவாக ஊக்கப்படுத்துகிற மாதிரி ஒரு செய்திகள் இருக்குதோ இல்லைன்னா காட்சிகள் இருக்குதோ அதை நோக்கி போங்க. யாரும் கம்மியாக உங்களை மனதளவில் கம்மியாக காயப்படுத்துகிற மாதிரி ஆட்களை யாரையும் பார்க்காதீங்க. இப்போ நார்மலாக எங்களுக்குமே நாங்கள் படிக்கிற காலத்துலேயும் யாராவது டீமோட்டிவேட்டிங்காக யாராவது பேசுனாங்கன்னா அவங்கள மறந்துடுங்கன்னு சொல்லுவாங்க. அவங்க கண்ணில் இருந்து அப்படியே தூக்கி வெளியே பேசிடுங்க. யாரெல்லாம் அவங்களுக்கு மோட்டிவேட்டிங் ஃபேக்டராக இருக்காங்களோ அவங்கள மட்டும் திருப்பி நீங்கள் ஞாபகப்படுத்திக்கோங்க. அவங்கள ஞாபகப்படுத்த உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் ஃபேக்டராக உருவாகும். அதே மாதிரி இந்த பிரீத்தி சீனிவாசனுங்கிற ஒரு தனிநபர் இந்த அளவுக்கு அவங்க இது வந்திருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த மோட்டிவேஷன் ஃபேக்டர் யார்கிட்டேருந்தையோ வந்திருக்குது. செல்ஃப் மோட்டிவேஷனாக இருக்கலாம், இல்லை யாரையாவது பார்த்து வந்திருக்கலாம். ஏன்னா அவங்களே என்கிட்ட சொல்லியிருக்காங்க, நான் அவ்வளோ மோசமான சூழ்நிலைக்கு போயிட்டேன். என்ன 18 வயசில் அந்த ப்ரைம் ஏஜில் நான் கீழே விழுந்து என்னை இந்த அடிபட்டதுக்கப்புறம் நான் இது உலகத்தில் இருக்கணுமா வேண்டாமாங்கிறது கூட நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா என்னோடய ஃபாதர் டிமைஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு பொண்ணு எந்த அளவுக்கு நம்ம முன்னேறலாங்கிற அளவு கூட நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம்.
வேறு யார் சப்போர்ட்டில் எங்கள் அம்மா தான் இருந்தாங்க, வயசான அம்மா, அவங்களுக்கும் உடம்பு சரியில்லாமல் ஒரு காலகட்டத்தில் போயிடுச்சு. அப்போ நான் தனிநபரை நான் எப்படி பண்ணுறது? ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி எல்லா பேரியரையும் உடைச்சிட்டு அவங்க வந்து இந்த அளவுக்கு ஒரு நிறுவனத்தை உருவாக்கி மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் கையால் வந்து இந்த நிறுவனத்தையும் திறந்து வச்சு இருக்காங்கன்னா இட்ஸ் ரொம்ப கிரேட் அச்சீவ்மெண்ட் தான். கண்டிப்பாக அவங்கள மேலும் மேலும் இந்த மாதிரி நல்ல பணிகளை செய்யணும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you, sir. I now invite our Honorable Deputy Speaker, Mr. K. Pichandi, to say a few words. அன்பார்ந்த சோல் ஃப்ரீ தண்டுவட பாதிக்கப்பட்ட நபர்களின் மறுவாழ்விற்காக இன்றைக்கு தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்களால் நம்முடைய திருவண்ணாமலை நகரிலே துவக்கப்படுகின்ற இந்த விழாவின் தலைமை பொறுப்பினை ஏற்றிருக்கின்ற மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களே, முன்னிலை பொறுப்பினை ஏற்றிருக்கின்ற சங்கம் சட்டமன்ற உறுப்பினர் மூப்பே கிரி அவர்களே, மற்றும் மாவட்ட காவல்துறை காவல் கண்காணிப்பாளர் அவர்களே, நகராட்சி ஆணையாளர் அவர்களே, மருத்துவ மெடிக்கல் காலேஜ் டீன் அவர்களே, ஸ்ரீதர் டாக்டர் அவர்களே, மற்றும் மருத்துவர்களே, வருகை தந்திருக்கின்ற பெரியோர்களே, தாய்மார்களே, இந்த தண்டுவட பாதிக்கப்பட்டிருக்கின்றவர்களே, பயனாளிகளே, உங்கள் யாவருக்கும் முதற்கனுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு இந்தியாவிலேயே ஒரு தண்டுவட பாதிப்புக்காக ஒரு இல்லம் துவக்கப்பட்டிருக்கிறது என்றால் அது திருவண்ணாமலையிலே இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாட்டிலே தான் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். பிரித்தி சீனிவாசன் அவர்கள் தன்னுடைய நல்ல முறையிலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்த நேரத்திலே அவர்கள் பாதிக்கப்பட்டு அவருடைய உடல்நிலை பாதிக்கப்பட்டு செயல்பட முடியாத நிலையிலேயும் தன்னை பற்றி மட்டும் சிந்திக்காமல் இதை போல பாதிக்கப்பட்டிருக்கின்ற அத்தனை பேருக்கும் மறுவாழ்வு அளிக்க வேண்டும் என்ற அந்த உயர்ந்த நோக்கத்தோடு இன்றைக்கு அவர்கள் பாண்டிச்சேரியிலிருந்து திருவண்ணாமலைக்கு வந்து ஒரு 6 மாதம் 7 மாத காலமாக அவர்கள் எடுத்த பெரும் முயற்சியின் காரணமாக முதல்வர் அவர்களை சந்தித்து அவர்கள் கொடுத்த அந்த மனுவின் மூலமாக இன்றைக்கு இந்த தண்டுவட சிகிச்சை மையம் இங்கே நம்முடைய முதல்வரால் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. தலைவர் கலைஞர் அவர்கள் முதல்வராக இருந்தபோது தான் மாற்றுத்திறனாளிகள் என்று பெயர் ஊனமுற்றோர் என்றதை மாற்றி மாற்றுத்திறனாளிகள் என்ற பெயரை வழங்கினார்கள். தொடர்ந்து மாற்றுத்திறனாளிகளுக்காக பல்வேறு சலுகைகளை நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் வழங்கினார்கள். இன்றைக்கு நம்முடைய பிரித்தி சீனிவாசன் அவர்கள் இந்த கடும் முயற்சி எடுத்துக்கொண்டு இப்போ இங்கே மாவட்ட ஆட்சித்தலைவர் சொன்னது போல குறுகிய காலத்திற்குள்ளாக அத்தனை அனுமதிகளையும் முதல்வர் அவர்கள் சொல்லி நம்முடைய அமைச்சர்களெல்லாம் இணைந்து இன்றைக்கு பெற்று தந்ததன் காரணமாக இந்த மறுவாழ்வு மையம் இங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது. இவர்களுக்கு வேண்டிய பல்வேறு வைத்திய வசதிகள் அவைகளெல்லாம் செய்ய வேண்டும் என்று அவர்கள் எடுத்த முயற்சி இன்றைக்கு வெற்றிகரமாக இன்றைக்கு நிறைவேறி இருக்கிறது. மென்மேலும் இந்த மையம் வளர்வதற்கு நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர், அரசு முன் சார்பாக முதலமைச்சர், நாங்கள் எல்லாம் என்றைக்கும் அவங்களுக்கு உறுதுணையாக இருப்போம் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஆகவே இந்த மறுவாழ்வு மையம் இந்தியாவிலேயே ஒரு முன்னோடி மறுவாழ்வு மையம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இதனுடைய வளர்ச்சிக்கு நம்முடைய மருத்துவக் கல்லூரி மருத்துவர்களும் ஓய்வு நேரங்களிலே மருத்துவர்களை அனுப்பி இவர்களுக்கு வேண்டிய வைத்திய வசதிகளை செய்து தர வேண்டும் என்பதையும் நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இப்படி வாழ்க்கையின் கஷ்டத்தை அனுபவித்து கொண்டிருக்கின்ற இவர்களுடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு ஒரு மறுமலர்ச்சி நாள் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்து, இன்றைக்கு மறுவாழ்வு இந்த நாளிலே இது துவக்கப்பட்டிருப்பது உண்மையிலேயே பாராட்டத்தக்கது என்பதை தெரிவித்து, தொடர்ந்து பிரித்தி சீனிவாசனை போன்ற தாங்கள் பாதிக்கப்பட்டாலும் தன்னை பற்றி கவலைப்படாமல் மற்றவர்களுக்காக வாழ வேண்டும் என்ற அந்த உயர்ந்த நோக்கத்தோடு இதை நிறுவியிருக்கின்ற அந்த அவர்களுக்கு போன்றவர்களாக நாம் ஒவ்வொருவரும் நாம் மாறிக்கொள்ள வேண்டும். அப்படி மக்கள் சேவையிலே நம்மை இணைத்து கொள்ள வேண்டும் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் தெரிவித்து, பிரித்தி சீனிவாசன் அவருடைய
மற்றும் அவருக்கு உதவியாக இருக்கின்ற பல்வேறு அலுவலர்களுக்கும் பல்வேறு நன்கொடையாளர்களுக்கும் இதை உருவாக்க பாடுபட்டவர்களுக்கும் இன்றைக்கு 1.25 கோடி செலவிலே இந்த சிறப்பான கட்டிடத்தை அமைப்பதற்காக உதவிய கொடையாளிகளுக்கும் மற்றும் உள்ள அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியையும் பாராட்டுதலையும் தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். Nandri, sir. I now invite our management committee member, Mr. Prasanna, to give some mementos to all our guests. I now invite Dr. Karthikeyan to give a vote of thanks. பெருமதிப்பிற்குரிய அவையோருக்கு வணக்கம். டிசம்பர் 3 சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தினமான இன்று சோல் ஃப்ரீ இன்ஸ்பயர் ஸ்பைனல் ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் தண்டுவடம் பாதிக்கப்பட்டோருக்கான ஒருங்கிணைந்த மறுவாழ்வு மையத்தினை தம் திருக்கரங்களால் தொடங்கி வைத்த தமிழக மக்களின் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய எங்களின் முதல்வர் அவர்களுக்கு இரு கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி சோல் ஃப்ரீ சார்பாகவும் நாம் பேணி காக்க வேண்டிய மாற்றுத்திறன் கொண்ட பெருமக்களின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை சிரம் தாழ்த்தி தெரிவித்துக் கொள்கிறோம். தமது இடையறா பணிகளுக்கு நடுவே பரந்த மனதோடு நம் அழைப்பினை ஏற்று கல்வெட்டினை திறந்து வைத்து வாழ்த்துரை வழங்கிய மாண்புமிகு தமிழக துணை சபாநாயகர் அவர்களுக்கு எங்களின் நெஞ்சார்ந்த நன்றிகள். எந்த நேரத்திலும் எங்களுக்கு உறுதுணையாக இருந்து தக்க ஆலோசனைகள் வழங்கி எங்களை வழிநடத்தக்கூடிய இவ்விழாவினை தலைமையேற்று சிறப்பிக்கும் பெருமதிப்பிற்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு முருகேஷ் அவர்களுக்கு எங்களின் மனமார்ந்த நன்றிகள். மாவட்ட மக்களின் காவலர் அன்பிற்குரிய நமது மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு பவன்குமார் ரெட்டி அவர்களுக்கு எங்களின் சிறந்தாழ்ந்த நன்றிகள். இந்த சோல் ஃப்ரீ இன்ஸ்பயர் சென்டர் உருவாக உறுதுணையாக இருந்து வழிநடத்திய மாண்புமிகு பொதுப்பணித்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு ஏவா வேலு அவர்களுக்கும் மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்களுக்கும் எங்களின் உளமார்ந்த நன்றிகள். மேலும் எங்களுக்கு உறுதுணையாக இருந்து இங்கு விழுந்திருக்கக்கூடிய செங்கம் சட்டமன்ற உறுப்பினர் மதிப்பிற்குரிய மூப்பை கிரி அவர்களுக்கு எங்களின் மனமார்ந்த நன்றிகள். திருவண்ணாமலை நகராட்சி ஆணையர் திரு பார்த்தசாரதி அவர்களுக்கும் திருவண்ணாமலை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முதல்வர் அவர்களுக்கும் இணைய மருத்துவ பெருமக்களுக்கும் எங்களின் மனமார்ந்த நன்றிகள். சோல் ஃப்ரீ என்பது ஊர்கூடி இழுக்கக்கூடிய தேர். பெருந்தகையர் உங்களால் தான் இது முடிந்தது. இன்று போல் என்றும் உங்களின் அன்பும் வழி நடத்துதலும் எங்களுக்கு வேண்டும் என்று பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த மருத்துவமனை உருவாக, இந்த மறுவாழ்வு மையம் உருவாக தங்களின் பொருளாலும் நேரத்தாலும் உடல் உழைப்பாலும் எங்களுக்கு உதவிய அனைத்து நல் உள்ளங்களுக்கும் சோல் ஃப்ரீ சார்பாக சிரம் தாழ்ந்த நன்றிகள். அனைவருக்கும் மனமார்ந்த வணக்கம். நன்றி. I request all our residents to please